ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் டிசைனர் செல்வி. இன்னைக்கு நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான், அதுவும் பட்டு சாரியிலேருந்து ஸ்டிச் பண்ணுற ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும். ஸோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க. இது கூடவே நான் சின்னதாக டிப்ஸும் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுதான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிட்டும் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ வந்து அடுத்தடுத்தவங்களுக்கு போகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் லைனிங் ப்ளவுஸில் என்ன ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டி பீஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போதே வந்து நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இருந்து 3/4 மணி நேரம் மட்டுமே ஆகும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போவே நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போதே உங்க கூட நான் வந்து இந்த மாதிரி டிப்ஸை ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி வந்து டைமண்ட் நெக் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி தையல் போடுறதுக்கு முன்னாடி அந்த கார்னர் கிட்ட ஒரு நாச்சஸ் போட்டுக்குங்க. வீடியோவில் காமிச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரியே நீங்கள் ஒரு நாச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே படிமான தையல் போடலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகா மேம் போடுவாங்க இல்லையா, ஆக்டர் ஸ்னேகா மேம் போடுவாங்களா அந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் வர அந்த ப்ளவுஸ் மாடல் தான் நான் வந்து இவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அவங்க ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து அந்த மாதிரி நெக் வந்து வர மாட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட கட்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு நான் தனியாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இது ஒன்லி வந்து ஸ்டிச்சிங் வீடியோ தான். ஸோ நிறைய பேர் வந்து இது நார்மலான டைமண்ட் நெக் தானே, இதில் என்ன அவங்க போடுற மாதிரி டிசைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது கட்டிங் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கட்டிங் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், அப்போ பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த கார்னராக அந்த டைமண்ட் வர மாதிரி இருக்கு இல்லையா, அந்த நெக் வந்து வரும்போது நான் வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து கட் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து அவங்க வந்து அந்த டிசைன் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வந்து சென்டர் டாட் பண்ணுறேன். இப்போ நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கணும் அந்த மாதிரியே நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி சென்டர் டாட்டை மார்க் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து கட் பண்ணும்போதே வந்து அந்த டாட்டை வந்து ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு வந்து நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா, அதனால ஸ்டிச் பண்ணும்போது ஒரு தடவை உங்களுக்கு வந்து நான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கட் பண்ணும்போதே இதை வந்து ட்ரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ட்ரா பண்ண தேவையில்ல. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்மளுக்கு ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிறதுல நிறைய பேருக்கு எனக்கு வந்து ப்ளவுஸில் ஃப்ரண்ட் டாட்டில் வந்து கரெக்டாக வந்து ஷேப் வர மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். உங்களுக்கே தெரியும் அந்த இடத்த வந்து ஷேப் வந்து எப்படி வந்திருக்கு. டாட் வந்து நம்மளோட ஃப்ரண்ட்டில் வர மாதிரியே இருக்குது. இப்போ அதே மாதிரி நான் வந்து பேக் பீஸும் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் நெக் தான். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல் வச்ச ஒரு லேஸ் வச்சு தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த அந்த லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து ஷாப்லேயும் கிடைக்குது. அந்த லேஸ் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் போட்ட மாதிரியே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நம்ம வந்து மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கையால் ஸ்டிச் பண்ணுற மாதிரி. ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணும்போதே நம்ம வந்து பேக் டாட்டையும் பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் வேணுமா, இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சிங் ப்ளவுஸோட வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேக் வந்து தைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாகவே 1 இன்ச்சுக்கு நீங்கள் மடித்து தைச்சிடலாம். அடுத்தது டாட் வந்து பிடிச்சிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ கண்டினியூவாக போய்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து ஒரே வீடியோவாக வர மாதிரி இருக்குது. பட் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ஸ் கொடுக்கறதுனால வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூவாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுக்கு பட்டி வந்து அதாவது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் பெல்ட் வரும் இல்லையா, அதை நம்ம அட்டாச் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் பண்ணாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் நான் வந்து பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் திருப்பி ஸ்டிச் பண்ணது பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம தைச்சதுக்கான பிசுரே தெரியாமல் இருக்கும். ஸோ ஃபினிஷிங் வந்து குட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இது மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்போ முக்கியமா வந்து நம்ம ப்ளவுஸ்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து சைடுல வந்து அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அப் அண்ட் டவுன் வராம இருக்கிறதுக்கு நெறைய பேர் வந்து ஃப்ரண்ட் பார்ட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாம இந்த மாதிரி வந்து பேக் பார்ட் ஃபுல்லா முடிச்சுட்டு, அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்ட வந்து ரெடி பண்ணிட்டு, இவங்களுக்கு வந்து ஹிப்போட அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நீங்க மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வராம இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ப்ளவுஸ்ல அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கொக்கி பட்டி வச்சு அட்டாச் பண்றேன். அடுத்தது இவங்களுக்கு வந்து கொக்கி பட்டி அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா, இவங்களுக்கு வந்து காஜா பட்டியும் அட்டாச் பண்றேன். ஸோ ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஃபினிஷிங்கா உங்களுக்கும் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இன்னொரு நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லைனிங் இருக்கிற அதே பீஸையே வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்ல காஜாக்கு வைப்பாங்க. அந்த மாரி வைக்காம, இந்த மாரி துணி பத்தாட்டாலும் பரவால்ல. எ இருந்ததுன்னா மீதி எடுத்துட்டு இது மாரி அட்டாச் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அட்டாச் பண்ணுங்க. ப்ளவுஸ் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃபினிஷிங்கா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நியூ இயர்ல இருந்து என்னோட இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி போஸ்ட்ல போயிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அவைலபிளா இருக்கும். நாங்க வந்து ஃபுல்லா வந்து இக்காத் ப்ளவுஸ் அ வந்து உங்களுக்கு வந்து ரெடிமேடா வந்து இதே மெத்தட்ல அதாவது வந்து 3 டாட் ப்ளவுஸாவே நாங்க வந்து உங்களுக்கு வந்து சேல் பண்ண போறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நீங்க எந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்கோ அத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, அதோட ரேட்டு இது எல்லாமே நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அது எப்படி அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோல வர 20 நாளுக்கும் நான் உங்களுக்கு வந்து எப்படிலாம் வந்து நாங்க ப்ளவுஸ் மேக் பண்றோம், உங்களுக்கு எப்படிலாம் வந்து தேவைப்படும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அட்ரஸும் நான் உங்களுக்கு வந்து தரேன். டிஎம்மும் வந்து நீங்க பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சைட் ஸ்டிச்சிங் பண்ண போறோம். ஸோ நெறைய பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து இந்த சைடு ஸ்டிச்சிங்ல தான் அப் அண்ட் டவுன் வருது. ஆம்கோல் கிட்ட வந்து ஏத்த இறக்கம் வருது. கை வந்து முறுக்கிட்டு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் ஒண்ணுமே ஃபீலே கிடையாது. இப்ப அளவு ப்ளவுஸ்ல இருக்கிற மாரி அளந்துக்குங்க. முக்கியமா நான் அளக்கும்போது இந்த விஷயத்த ஃபாலோ பண்றேன். நீங்களும் அத ஃபாலோ பண்றீங்களா பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து டாட் மாரி போட்டிருக்கேன் இல்லையா? இந்த மாரி டாட் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வந்து இது மாரி வந்து நீட்டா வருது அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ எந்தெந்த இடத்த அளந்தேன்னு சொல்லிட்டு நீங்க ஒன்ஸ் அகைன் நீங்க ரிப்பீட்டடா கூட பாருங்க. ஒண்ணு வந்து நம்மளோட ஹூக் போடுற இடத்துல, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பட்டி அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த டாட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சென்டர் டாட்ல இருந்து இழுத்து பார்த்தோன்னா, அவங்களோட பர்ஸ்ட்டோட அளவு எவ்வளோ இருக்கோ, அது அளவு ப்ளவுஸ்ல இருக்கிற அளவு. அடுத்து ஆம்கோல் அளவு, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸ்லீவோட அளவு. ஸோ இப்படி தாங்க வந்து நம்ம ஒரு ப்ளவுஸோட அளவு மெஷர்மெண்ட்ட கரெக்ட்டா அளந்துட்டு, அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அப் அண்ட் டவுன் முக்கியமா வராது. ஸோ இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் ஈவனா வந்து வேணும் அப்படின்னா, ஒரே டைம்லயே அளந்துக்கங்க. சம் பீப்பிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து லூஸா போடுவாங்க. ஒரு பக்கம் வந்து டைட்டா போடுவாங்க. இது நெறைய பேருக்கு தெரியுமா தெரியல. டைலர் ஷாப்ல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாலும், நம்ம டைலர் கிட்ட எடுத்துன்னு போயிட்டு நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க ரைட் சைட்ல டைட்டா இருக்கு. அத கொஞ்சம் புடிச்சு குடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நானும் சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் ஃபுல்லா முடிச்சுட்டேன். இந்த ப்ளவுஸ்ல வந்து நான் எங்கெல்லாம் வந்து லேஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த லேஸ் ரொம்பவே பார்க்கவே அழகா இருக்கும். லேஸ் வச்சது மட்டும் இல்லாம கடைசி ஃபினிஷிங்கா உங்ககிட்ட வந்து நான் இந்த கை ஜாயின் பண்றேன். எப்பயுமே லேஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கை ஜாயின் பண்ணாம லேஸ்லாம் வச்சதுக்கு அப்புறமா கை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த இடத்துல அந்த கைக்கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சுக்கிட்டு வராம இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெத்தட்லாம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னோட வீடியோ அடுத்தடுத்து போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும். இதுல ஏதாவது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வர பிகம் 2025ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து சேல் பண்ண போறோம். அதுவும் வந்து 3 டாட் ப்ளவுஸ் தான். அந்த ப்ளவுஸ் வந்து நாங்க உங்களுக்கு அனுப்புற ப்ளவுஸ் நாங்க எப்படி ஸ்டிச் பண்றோம் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து நாங்க வீடியோவா வந்து எடுத்துட்டு அத நாங்க அனுப்பி விடுவோம். ஸோ இந்த இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மேலும் ஒரு நல்ல வீடியோவ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவ நீங்க இதுல வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் ஏதாவது நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ. இதுக்கு அடுத்த வீடியோவா பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் வந்து இதுவரைக்கும் கட் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணும்போதே உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் அடுத்த வீடியோவா வரும். ரொம்ப ரொம்ப ஈஸியா எப்படி வந்து ப்ளவுஸ வந்து கட் பண்ணலாம் அப்படின்றத
வீடியோவை மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணுங்கள். மேலும் நிறைய டிசைன் வீடியோ வேணும்னா என்னோட சேனலை போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்குமே தேங்க்யூ. நன்றி.